السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரெல்லாம் பேர் அன்புடையதுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுடைய ஆயுளும் கருணையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்ற தோழர்கள் குடும்பத்தார்கள் குறிப்பாக உலகில் வாழுகிற முஃமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் உண்டாகுமாக என்று துஆ செய்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய ஜும்மாவுடைய நாளில் அழகிய வாழ்வை அமல்களால் அலங்கரிப்போம் என்ற தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மனிதருடைய யதார்த்தமான ஒரு சூழல் என்ன என்று சொன்னால், உலகில் வாழும் போதே தன்னை அழகுபடுத்திக் கொள்வதுதான் எல்லோரும் ஆசை கொள்வார்கள். ஆடைகளால் இன்ன பிற கூடுதலான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக தன்னை அழகுபடுத்திக் கொள்ளத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். அதையும் இஸ்லாம் வலியுறுத்தத்தான் செய்கிறது. அல்லாஹ் அழகானவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் ஜமாலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகைத்தான் விரும்புகிறார். வெளித்தோற்ற அழகையும் இறைவன் விரும்புகிறார். அதே போன்று நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய அமல்களின் மூலமாகவும் அழகைத்தான் இறைவன் விரும்புகிறார். அமல்களின் மூலமாகத்தான் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதுதான் உண்மையிலேயே அவனை உலகத்தில் பல்வேறு உயர் அந்தஸ்துக்கும் புகலிடங்களுக்கும் கொண்டு செலுத்துகின்றன. இறைவன் அதைத்தான் சொல்கிறான். பல்வேறு இடங்கள்ல சொல்லும் போது இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லதீன, அவர்கள் நல்லடியார்கள், இறை நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல இறைவன் சொல்லும் போதெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அத்தோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த இஸ்லாம் என்ற நெறி என்ற அந்த நல்ல வாழ்க்கையை, இந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்விலே சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
எப்படி சீர்திருத்தம் செய்வது? அமல்களால். அமல் செய்வதன் மூலமாக, நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக நம்மை சீர்திருத்திக் கொள்வது, அதுதான் வழி என்று இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வால் சொர்க்கம் என்ற ஒன்று நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்க வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது மூடப்படும் என்று சொன்னால், நம்முடைய மரணம் நெருங்குகிற அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மூடப்படும். அதே மாதிரி மறுமை நிகழ்வு ஏற்பட்டால் மூடப்படும். இப்படி சொர்க்க வாசல்கள் மூடப்படுவதற்கு முன்னதாகவே நாம் நல்ல அமல்களை செய்துவிட வேண்டும். அமல்களால் நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சொற்ப காலத்தில் நாம் அமல்களால் நம்முடைய வாழ்வை அலங்கரிப்பதற்கான அவகாசத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறார், இன்னல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸலா, அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள். யாரு? இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களும் செய்யணும். நான் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன் என்று சொல்றது மட்டுமல்லாமல் நல்ல அமல்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தற்காலிகமான உலகம் இல்லாது நிரந்தரமாக இருக்கக்கூடிய உலகம். அப்ப தற்காலிகமா இருக்கக்கூடிய இந்த உலகில நம்முடைய வாழ்வை அமல்களால் அலங்கரித்துக் கொண்டோம் என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்தோம் என்று சொன்னால் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தில் நாம் நுழைவிக்கப்படுவோம். அதுல நிரந்தரமாக நாம் இருப்போம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹா அன்ஹா ஹிவலா, அதிலிருந்து அவன் திரும்ப போக மாட்டான். திரும்ப போறதுக்கு விருப்பப்படவே மாட்டான். உலகில நம்ம ஒரு இடத்துல நம்ம வாழுகிறோம், ஒரு வீட்டுல இருக்கிறோம் வைங்களேன், ஒரு காலம் செல்கிறது, செல்வம் அதிகரிக்கிறது, இந்த இடம் நமக்கு பிடிக்கல, வேற ஒரு இடம் மாத்துவோம். தனக்கு இருக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு இடத்துல மாளிகை போன்ற வீட்டை கட்டி இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறான் மனிதன். ஒரு இடத்துல இருந்துட்டான்னு சொன்னால் ஒரு 10 வருடம் வரைக்கும் என்ன செய்வான்? ஒரு 25 வருஷம் வச்சுக்கோங்களேன், அந்த இடம் அவனுக்கு பழசா போயிடும். புதிய ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுப்பான். இது உலகத்துல. சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில அதிகமானவர்கள் வெளிநாட்டுல வாழுகிறார்கள். தங்களுடைய மாளிகை போன்ற வீடுகள் எல்லாம் விட்டு விட்டு போய் அங்கே வாழுகிறார்கள். முதிர்வு அடைந்த அந்த வயதில ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு வேணா ஊருக்கு வரலாங்கிற எண்ணத்துலதான் போறாங்க. போனாலும் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். இப்படி உலகத்திலே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் இப்படி பார்க்கிறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நல்ல அமல்களை செய்து இந்த உலகிலே தங்களுடைய வாழ்வை அலங்கரித்துக் கொண்டவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே இருந்து அவர்கள் மீள மாட்டார்கள், போக முடியாது, அவங்களால மனசே வராது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள், வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள், ஹும் ஃபிஹா காலிதூன், அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான், வ மை யஅமல் மினஸ் ஸாலிஹீன், நல்ல அமல்களை யார் செய்கிறார்களோ, மின் தக்கரி அவ் உன்சா, அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், முஃமினாக இருக்கிற நிலையிலே அவர்கள் நல்ல அமல்கள் செய்தார்களே ஆனால் சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை அமல்களால் அலங்கரித்துக் கொண்டோம் என்று சொன்னால், அமல் செய்வதில் நாம் அதன் மூலமாக நம்மை அலங்கரித்துக் கொண்டோம் என்று சொன்ன, வாழ்வை அலங்கரித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு புகலிடமும் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, யாரு இறை நம்பிக்கை கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, துஆ லஹும் வ ஹுஸ்னு மஆப், நல்ல பேரும் அவங்களுக்கு உண்டு, புகலிடமும் உண்டு. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தொழிலை கவனிக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறார்,
சரிவர அந்த நேரத்தில் தொழுகையை கடைபிடிக்கிறார், அவருக்கு ஜக்காத்து கடமையான உடனே ஜக்காத்தை கொடுக்கிறார், தானம் தர்மம் என்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு அள்ளி தருகிறார், திருமறை குர்ஆனை அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். இப்படி எல்லா நல்ல அமல்களையும் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து யாராவது அவர் தீமையானவர் கெட்டவர் என்று யாராவது சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். மாறாக என்ன சொல்லுவாங்க? அவர்களை புகழ்வார்கள். புகழ் கிடைக்குதா இல்லையா? புகழ் கிடைப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்கிறோம். அந்த புகழ் எதனால கிடைக்குதுன்னு சொன்னா நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும். புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்தால் அது தவறா போயிடும். யதார்த்தமாக அல்லாஹ்விற்காக நான் இந்த அமல்களை செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் இட்ட அந்த கட்டளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எதிர்பாராத வகைகளை எல்லாம் புகலிடமும் கிடைக்கும், அவருக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே அமல்களால் அந்த வாழ்வை அலங்கரித்துக் கொண்டான் என்று சொன்னால் இறை நேசம் அவனுக்கு கிடைக்கிறது, இறை அன்பு கிடைக்கிறது. இறை அன்பு மட்டுமல்ல, மலக்குமார்களுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் யார் செய்கிறார்களோ ஃபயஜஅல் லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு வைக்கின்றான், அன்பு கொள்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை அழைப்பானா. குறிப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் மலக்குமார்களுடைய தலைமை. அவங்களை அழைத்து அல்லாஹ் சொல்வானா, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், எதனால? அவர் செய்யற நல்ல அமல்கள்னால, அதனால் நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்களாம்? வான அளவில் இருக்கக்கூடிய மத்த மலக்குமார்கிட்ட போய் சொல்வார்களாம், இந்த மனிதன் நல்ல அமல்களால் தன்னுடைய வாழ்வை அழகாக்கி கொண்டான், இவனை நீங்கள் அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று வானத்தில் இருக்கக்கூடிய மற்ற மலக்குகளிடத்துல ஜிப்ரீல் சொல்வார்களா. அது மட்டுமல்ல, பூமியில இருக்கக்கூடிய வானவர்கள் இருக்காங்கல்ல, பூமியில மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய வானவர்கள், பெண்கள் தன்னுடைய அந்த கற்பில குழந்தையை பாதுகாக்கக்கூடிய வானவர்கள், இப்படியாக பூமியில இருக்கக்கூடிய வானவர்களும் செய்தி சொல்லப்படுமா, இந்த மனிதரை நீங்கள் நேசியுங்கள், அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ரீல்ங்கிற மலக்கும் நேசிக்கிறார், வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கும் நேசிக்கிறார், பூமியில இருக்கக்கூடிய மலக்குமார்களே வானவர்களே நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லப்படுமா. அப்ப எத்தனை அல்லாஹ்வும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த படைப்பாகிய மலக்குமாருடைய நேசம் அன்பு கிடைக்குது என்று சொன்னால் இறை நம்பிக்கை கொண்டு விட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு வீட்டுல உறங்கி கொண்டிருக்கிறதால் ஏற்படுறது கிடையாது. நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக தான். நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கு, கடமையான தொழுகையில் இருந்து, அதன் பிறகு திருமறை குர்ஆனை ஓதுவதில் இருந்து, சதகா தான தர்மம், இஸ்லாம் சொல்கிற நற்காரியங்கள் நற்பேர்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் நாம் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் நல்ல அமல்கள். அதையெல்லாம் நம் வாழ்விலே செய்து வருகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப சமீபத்துல ரமலான் மாதம் சென்று 2 நாள் தான் ஆகுது. இந்த ரமலானுடைய கடைசி பத்துல அல்லாஹ் நமக்கு தருகிற அந்த செய்கிற அமலுக்கு தருகிற நன்மைகள் என்ன? ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு பதில் கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களோட சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? அந்த கடைசி பத்துல நாம செய்கிற அந்த அமல்களுக்கு 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்கும்? தர்மம் செய்தால் 1000 மாதங்கள் தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ, திருமறை குர்ஆனை ஓதினால் 1000 மாதங்கள் திருக்குர்ஆனை ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. 1000 மாதங்கள் என்று கணக்கிட்டு பாத்துக்கிற போது 83 வருடங்கள் ஏற்படுது. 83 வருடங்கள். ஒரு 2 ரக்காத்து தொழுதம் என்று சொன்னால் அந்த ரமலானுடைய கடைசி பத்துல ஒத்தைப்படை இரவுல லைலத்துல் கத்ர் இரவுல 83 வருடங்களாக 2 ரக்காத்து தொழுத நன்மை கிடைக்குது. எப்ப? ஒரு நேரம் மட்டும். நம்முடைய வாழ்நாள் ஒரு 45 வருஷமா அப்படி தொழுதம் வைங்களேன், கடைசி இந்த 10 ஒற்றைப்படை இரவுல 45 வருடங்களாக இந்த அமல்களை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3735 வருடங்கள் அமல் செய்ததாக நமக்கு கிடைக்கும். அப்ப நல்ல அமல் செய்தால்
நமக்கு வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது. என்ன வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்திற்கு 60 இருந்து 70க்குள்ளதான் வாழ்நாள் சொன்னாங்க. ஆனால் இந்த லைலத்துல் கத்ர் அந்த சமயத்துல அமல் செய்வதன் மூலமாக ஒரு 45 வருஷம் ஒரு குத்து மதிப்பா எடுத்துக்கொண்டாலும் 3735 வருடங்கள் அமல் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. அப்போ 3735 வருடங்கள் வாழ்ந்த அந்த நன்மை கிடைக்குது. வாழாவிட்டாலும் வாழ்ந்தால் வாழும்போது அவங்க என்ன நன்மை செய்வோமோ அது நமக்கு கிடைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாள் எத்தனை வருடம்? 1000 வருஷம் தான். 1000க்கு 50 கம்மி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை விட 2 மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்குது என்று சொன்னால் அமல் செய்வதன் மூலமாகத்தான். லைலத்துல் கத்ருடைய இரவில போய் நாம் அமலே செய்யாமல் உறங்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த நன்மை நமக்கு கிடைக்காது. அதனால நம்முடைய வாழ்விலே அமல்களால் அலங்கரித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் நேசம் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், மலக்குமார்களுடைய அன்பை பெற வேண்டும். இதன் மூலமாக மறுமை நாளில நாம் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து என்ன? நம்முடைய அமல்களை எந்த அளவுக்கு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனோடு ஓதுகின்ற அந்த நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் நம்மள எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இந்த ரமலானுடைய காலத்தில் ஓதுனதை தவிர இனி வரக்கூடிய காலத்தில் இந்த சென்ற ஒரு 2 நாட்களில் நாம் எத்தனை பேர் திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு நபித்தோழர் என்ன செய்றாங்கன்னா திருக்குர்ஆனை ஓதுகிறார்கள். குறிப்பாக அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாகன பிராணி இருக்குல்ல, ஒட்டகமோ குதிரையோ, அது என்ன செய்கிறது? மிரளுகிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை ஓதுறத நிப்பாட்டுறாங்க, மீண்டும் ஓதுறாங்க. ஓதும் போதெல்லாம் அந்த வாகன பிராணி மிரளுகிறது. என்னன்னு பார்த்தாக்க அவருக்கு நேராக மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை சூழ்ந்து விட்டன. மலக்குமார்கள் உடைய வேலைதான் இது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் இந்த செய்தியை சொன்ன உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தில்க சக்கீனா, இதுதான் அமைதி சின்னம். தனஸ்ஸலத் பில் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஓதிய காரணத்தினால மலக்குகள் இறங்குகிறார்கள். மலக்குகள் இறங்குகிற பொழுது அந்த மேகம் திரள்கள் ஒன்று கூடக்கூடிய நிகழ்வுதான் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் ஓதுகிற பொழுது மலக்குமார்கள் வந்து இறங்குகிறார்கள். நம்ம லைலத்துல் கத்ர்ல தான் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்று நம்ம கேள்விப்படுறோம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹி ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே வானவர்கள் ஜிப்ரீல் அவர்கள் இறங்குகிறார்கள் என்ற அந்த மகத்தான அற்புதமான செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ர் அல்லாத நாட்கள்லயும் மலக்குகள் இறங்குகிறார்கள் என்று சொன்னால் எப்ப இறங்குறாங்க தெரியுமா? நாம அவரவர்கள் திருக்குர்ஆனை ஓதுகிற பொழுது மலக்குகள் இறங்குவார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த காலத்துல வாழ்ந்த நபித்தோழர்களுக்கு மலக்குகள் கண்ணுக்கு தெரியல. மலக்குகளால் அந்த மேகத்திரள் ஒன்று கூடிச்ச அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு. அதைத்தான் என்ன செய்றாங்கன்னா இன்னொரு நபித்தோழர் பராவு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவங்களும் இதே மாதிரி தங்களுடைய வீட்டுல குர்ஆனை ஓதுறாங்க. தன்னுடைய வாகன பிராணி அங்க மிரளுகிறது, நிப்பாட்டுறாங்க. மீண்டும் மிரளுகிறது, ஓதுறத நிப்பாட்டுறாங்க. மறுபடியும் ஓத ஆரம்பிச்சோன்னா மீண்டும் மிரளுகிறது, நிப்பாட்டிட்டாங்க. மறுநாள் காலையில அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொன்னோன்னே, ஏன் நீங்க நிப்பாட்டினீங்கன்னு கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். குர்ஆனை ஓதுவதை நீங்கள் ஏன் நிறுத்தினீர்கள்? தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டிருக்க வேண்டியதானே? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொன்ன மாதிரி நான் மீண்டும் மீண்டும் நிப்பாட்டிட்டு ஓதுனேன். ஆனால் என்னுடைய மகன் யஹ்யா பக்கத்துல படுத்துக் கொண்டிருக்கிறான், அவனை நிறுத்தி விடுமோ என்ற அச்சம். அப்படி அச்சம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வை சொல்றாங்க. மேகத்திரள் ஒன்று கூடி அங்கே ஒரு விதமான பிரகாசமான விளக்குகள் இருந்தது. இங்க லைலத்துல் கத்ர் இரவுக்கு உலகத்துல உள்ள சும்மா இந்த விளக்குகள்லாம் போடுறாங்கல்ல, இதெல்லாம் என்ன விளக்கு? அல்லாஹ்வால் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள், மனிதனால் தயாரிக்கப்பட்ட மின் விளக்குகள் அல்ல. அல்லாஹ்வால் உள்ள மின் விளக்குகள், தயாரிக்கப்பட்ட மின் விளக்குகள்
அங்க மேக திரளோடு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அதை காணோம். நான் ஓதுகிற போது அந்த நிகழ்வை நான் பார்த்தேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றான். என்னுடைய மகனார் அங்கே படுத்து கிடந்தான், இல்லைன்னா நான் தொடர்ந்து ஓதிருப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால், தொடர்ந்து நீ ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் காலையில மற்ற மக்களும் அதை பார்த்திருப்பார்கள். அப்ப குர்ஆனை ஓத ஓத அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மகத்துவமிக்க மலக்குமார்களுடைய இறங்குதல், அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? திருக்குர்ஆனை ஓதுகின்ற அந்த நல்ல அமலை செய்கின்ற மக்களுக்கு தான் கிடைக்கும். இப்படி திருக்குர்ஆனை ஓதி அந்த அமல்களால் நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர், அவரு ஒரு 40 வயதுல இருந்து திருக்குர்ஆனை ஓத ஆரம்பித்தவர் கடைசி வரைக்கும், மரணிக்கிற வரைக்கும் திருச்சி மாவட்டத்துல புத்தானத்தம்ங்கிற ஊர்ல தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் குர்ஆனோடு கையுமாக இருப்பார். பள்ளிவாசலுக்கு வந்து விட்டாலே அவரு சுன்னத்தை தொழுது விட்டு குர்ஆனை கையுமாக தான் இருப்பார். அவருக்கு அந்த ஊர்ல என்ன பேரை சொல்லுவாங்கன்னா, குர்ஆனோடு உட்கார்ந்து இருப்பாருன்னு அவங்களுக்கு பட்ட பேரை சொல்லுவாங்க. கடைசியில குர்ஆனை ஓதிய வண்ணமாகவே அவருடைய ரூஹ் பிரிகிறது, மரணிக்கிறார் என்று சொன்னால் இந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கணும், நமக்கு வேணும் என்ற அந்த சிந்தனையோடு நல்ல அமல்களில் இது ஒரு முக்கியமான அமல். திருக்குர்ஆன் என்பது என்ன? வாழ்வியல் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் ஓதாமலும் அதன்படி நடக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்வை நல்ல அமல்களின் மூலமாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸன்னஃப் அபீ ஷைபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தங்கள்ல 2,957 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருக்குர்ஆனை யார் படிக்கிறார்களோ, யார் ஓதுகிறார்களோ அவருக்கு அது பரிந்துரை அளிக்கும். எப்படி? மறுமை நாளிலே அந்த திருக்குர்ஆன் என்ன செய்யுமா? யார் தன்னை ஓதினார்களோ அவருடைய கையை பிடித்துக் கொண்டு வருமா. நமக்கு ஒரு அதிசயமா இருக்கும், குர்ஆன் எப்படி நம்மள கொண்டாந்து கையை பிடிக்கும். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மறுமை நாளிலே பாவிகளும் நல்லவர்களும் பிரிக்கப்படுவார்கள். அப்போ அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு அவர்களால் வாய் பேச முடியாத, வாய்க்கு பூட்டு போடப்படும், கை பேசும். கை எப்படி பேசும்? நமக்கு அதிசயமா இருக்காது. அதே மாதிரி தான் மறுமை நாளிலே அந்த குர்ஆனோடு யார் தொடர்பு வைத்துக் கொண்டார்களோ, குர்ஆனிய வாழ்க்கையை யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த குர்ஆன் கையை பிடித்துக் கொண்டு என்ன செய்யுமா? பரிந்துரை அளிக்குமாம். எப்படி பரிந்துரை அளிக்கும்? அல்லாஹ்விடத்துல வாதாடுமா, யா அல்லாஹ் என்னை இவன் சுமந்தானா சும்மா சுமக்கல, என்னுடைய கருத்துக்களையும் என்னிடத்துல இருக்க அந்த கட்டளைகளையும் என்னுடைய அந்த வரம்புகளையும் என்னுடைய சொல்லையும் அனைத்தையும் இவன் சுமந்தவனாக இருந்தான். எனக்கு நீ இட்ட கட்டளை திருக்குர்ஆன்ல இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இவன் கடைபிடித்தான், எல்லைகளை பேணி என்ன செய்தான்? வாழ்ந்தான். ஒருபோதும் இந்த குர்ஆனுக்கு எனக்கு அவன் மாறு செய்யவில்லை. இவனை நீ என்ன செய்ய போற? அல்லாஹ் இவரை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துடு, இவருக்கு மகத்தான கிரீடத்தை கொடுத்துடு என்று அல்லாஹ்விடத்துல அந்த மனிதனை, யார் குர்ஆனை ஓதினானோ அந்த மனிதனை கையை பிடித்து விடாதான். அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்லி அவரை சொர்க்கத்துல அனுப்புற வரைக்கும், கிரீடத்தை கொடுக்கிற வரைக்கும் அந்த குர்ஆன் அவருடைய கையை விடாத பிடித்துக் கொண்டே இருக்குமா. அதே மாதிரி அந்த குர்ஆனோடு தொடர்பு இல்லாதவன், குர்ஆனுடைய கட்டளையை ஏற்று நடக்காதவன், அதற்கு மாறு செய்தவன், எல்லை மீறியவன், அவனையும் கைபிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுமா? இந்த குர்ஆன் சொல்லுமா, இறைவா இவன் என்னை சுமக்கவில்லை, என்னிடம் உள்ள அந்த கட்டளைகளை அவன் என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தவில்லை, எல்லை மீறினான் என்று சொல்லி கடைசி வரைக்கும் நரகத்துல குப்பர தள்ளுற வரைக்கும் கையை பிடித்துக் கொண்டே இருக்குமா. அல்லாஹ் சொன்ன தீர்ப்புக்கு பிறகுதான் அப்படியே நரகத்துல போடப்படுவானா. அப்ப மறுமை நாளிலே இந்த குர்ஆன், எந்த குர்ஆனை நாம் அனாதையாக விட்டோமோ, அதன்படி தொடர்பு இல்லாமல் நாம் இருந்தோமோ, அந்த குர்ஆன் மறுமை நாளில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்.
அதோடு தொடர்பு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஆதரவாக என்ன செய்யும், சாட்சி சொல்லும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது மாதிரி நிறைய அமல்கள் இருக்கிறது, திக்ர் செய்கின்ற அமல்கள் இருக்கிறது, அதே மாதிரி மேல்மிச்சமான தொழுகைகள் உள்ள அமல்கள் இருக்கிறது. இப்படி ஏராளமான நல்ல அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்கள் மூலமாக நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான அலங்காரம். மேலோட்டமாக நாம் போடுகின்ற அலங்காரம் இருக்க, ஆடை அலங்காரம், மேல்மிச்சமான இதெல்லாம் இது நம்ம மறுமையில என்ன செய்யாது, பயனளிக்காது. உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அத்தோட வேற எதுவும் நமக்கு கிடையாது. அதனால நல்ல அமல்கள் என்று இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு சொல்கிறதோ அவைகளை எல்லாம் செய்து நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.